ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ நக்கட்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா வெந்திருக்கணும். இதை நீங்கள் கிரேட்டர் வச்சு கூட துருவிக்கலாம். எப்படி இல்லைன்னா நல்ல கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கையிலையே நல்லா மசிச்சு இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதில் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், சீஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அது எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க. சீஸ் இல்லாமல் கூட இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிரெட் கிரம்ஸ் 1 கப் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த பொட்டேட்டோவுக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணியே இருக்கக்கூடாது, இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதுக்கு நம்ம மேலே பண்ணுற கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கலந்ததுக்கப்புறமா கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சமாக ஒரு மாவு எடுத்துட்டு உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் உருட்டிட்டு அதை கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். அதுக்கு நீங்கள் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கோட் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே டிப் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளுமே உருட்டிட்டு கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு அப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங்க்குமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும். பொட்டேட்டோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இது நான் காரம் நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாங்க. கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கனால குறைவான தீயிலேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணணும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. நாம் நக்கட்ஸை போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா மூழ்கி போரிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை ஒன் சைடு வெந்ததுக்கு அப்புறமா மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். அப்பப்போ கரண்டி போட்டு லைட்டாக திருப்பி விடுங்க. ஒரே பக்கமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கருகிடும். ஸோ அதுக்காக ஒரு பக்கம் வெந்த உடனே மறுபக்கம் திருப்பிட்டு சும்மா கரண்டி வச்சு அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது இது 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. ஸோ அது வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட நக்கட்ஸ். இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் பேட்சையும் நான் போட்டுக்கிறேன். இது ஒரு 15 மினிட்ஸ்லேயே பண்ணி வச்சிடலாங்க. நம்ம அந்த உருளைக்கிழங்கு வேகிற டைம் தான். ஸோ மற்றபடி டைம் எடுத்துக்காது. 15 மினிட்ஸ்லேயே சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நக்கட்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.